கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள செக் போஸ்டில் போலீஸ்காரர் ஒருவர் கேரள பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்கிறார். அதில் ஒரு பெண்ணுடன் 2 இளைஞர்கள் உள்ளனர். இந்நிலையில் அவர்களிடம் விசாரணை செய்த போலீஸ் அதிகாரி யார் என விசாரிக்கின்றனர். அப்போது அதில் ஒருவர் இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என தெரிவிக்கின்றார். அப்போது போலீஸ் அதற்கான சான்றிதழை கொடுக்குமாறு கேட்கிறார். அதற்கு கேரள இளைஞர்கள் இதற்கு கோபப்படுகின்றனர். உன்னிடம் எதற்கு காட்ட வேண்டும்? எங்களுக்கு உரிமை இல்லையா? உங்களுக்கு இது என்ன வேலை என வினாவுகின்றனர். இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த இளைஞர்களிடம் போலீஸ் நடந்து கொண்ட விதம் சரியா தவறா என கேள்விகள் எழுந்துள்ளது. போலீசார் தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தனது கடமையை செய்கின்றனர். ஆனால் பொதுமக்கள் வைரலாகி வருகின்ற இந்த வீடியோவை பார்க்கின்ற போது போலீசார் இளம் ஜோடிகளிடம் அராஜகமாக நடந்து கொள்வதாக சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றனர். தற்போது உங்கள் பார்வைக்கு போலீசாரின் இந்த செயல் நடவடிக்கை சரியா தவறா என நீங்களே பார்த்து கூறுங்கள். മാരേജ് പ്രൂഫ് എതുക്ക് എന്താ മെൻസിന്റെ കൂടെ എന്ത് കേൾസിന് വന്നൂടെ ഇറങ്ങി സാർ என்ன ப்ராப்ளம் என்ன எதுக்கு 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 காணிக்கணும் அந்த பொண்ணு வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுது ரெக்கார்ட காமிமா சார் எதுக்கு சார் எதுக்கு உங்க அப்பாட்ட பேசணும் உங்க அப்பாட்ட பேசுமா எதுக்கு தம்பி என்ன பிரச்சனை சொல்லுங்க தம்பி நான் சொல்லுங்க என்ன பிரச்சனை நீங்க இத ப்ரூவ் பண்ணாம இங்க போக மாட்டேன் தம்பி കാരണം സ്റ്റേഷൻ പോക വേണ്ടി വൈ ബോയ്സിന്റെ കൂട്ടത് ഒരു ആധാർ കാർഡ് കൊടുപ്പാ ലൈസൻസ് എടുത്തു ആധാർ കൊടുത്തു ഇതൊക്കെ ഇവിടെ സംസാരിച്ചിട്ട് കാര്യമില്ല. എഡ്യൂക്കേഷൻ ഈസ് ഇമ്പോർട്ടന്റ്. தம்பி இந்த மெரிட்டல்ல வேற எங்க സാർ മെറിറ്റ് അല്ല ഇത് നമ്മളൊരു സിറ്റിസൺ ഇന്ത്യൻ സിറ്റിസൺ ആണ്. നോട്ട് മെറിറ്റൽ അല്ല, ഇത് ഇന്ത്യൻ സിറ്റിസൺ ആണ്. എന്തിനാ നമുക്ക് ഫ്രീഡം ഉണ്ട്, എവിടെ പോകാനുള്ള ഫ്രീഡം ഉണ്ട്. എന്തെങ്കിലും സെർച്ചിലോ എന്തെങ്കിലും പിടിച്ചെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഓക്കെ സമ്മതിക്കാം. മാരേജ് സർട്ടിഫിക്കറ്റ് എന്തിനു പാക്കണം? കാര്യമല്ല. എഡ്യൂക്കേഷൻ വെരി വെരി ഇമ്പോർട്ടന്റ്. ലോ ലെവൽ എഡ്യൂക്കേഷൻ എങ്ങനെ റെസ്പെക്ട് ചെയ്യണമെന്ന് അറിഞ്ഞൂടാ. കേരള പോലീസിനെ കണ്ടുപഠിക്കണം. എങ്ങനെ ഒരു ചെക്കിങ്ങിൽ എങ്ങനെ സാർ என் வீடே கேரளா. நீ வந்து கேரளான்னு உங்களுக்கு பேசாத. ஜென்ஸ் பின்னால உட்காந்து கூட ஒய்ஃபா உட்காந்து யாருக்கு கண்டப்பட மாட்டேன். இல்ல பிரதர் உன் ஒய்ஃப் உன் பக்கத்து சீட்ல உட்காந்து സാർ ഉനക്ക് என்ன പ്രശ്നം സാർ? ഇവള് സാർ ഇവള് ചോര് എന്താ പ്രശ്നം? എന്താ ബ്രദറാണ്. ഓക്കെ